வாட்ஸ்அப் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கந்தலூர் வந்திருக்கோம். ஸோ மூணார் அண்ட் மறையூர் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் மறையூர்லேருந்து லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா ஒரு 10 கிலோமீட்டர் கந்தலூர் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு ஒரு இடமா அப்படியே பார்த்துட்டு நல்லா ஊரெல்லாம் சுற்றிட்டு வர வேண்டியதான். ஸோ கிளைமேட் வேறு லெவலுங்க. என்ன தான் வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்தாலுமே அந்த வெதர் அப்படிங்கிறது நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்போது காலையில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு இடமா போய் சுற்றி பார்க்க வேண்டியதான். இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்கிட்ட வந்து விசாரித்தோம் எங்கெங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட் தாண்டி உள்ளே போனோம், அது அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அங்கேயும் போகலாம். அண்ட் தென் நம்ம ரிசார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்குது ப்ரோ, அங்கே போகலாம், அங்கேயும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கேயும் போகலாம். இதெல்லாம் தான் இன்றைக்கி பிளானு. அது இல்லாமல் ஒன்று 2 வியூ பாயிண்ட் இருக்கிறதா சொன்னாங்க, அதையும் போய் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் இன்றைக்கி கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு ஒரு இடமா போய் பார்க்கலாம். மேக்ஸிமம் பைக்கில் தான் போவோம். ஆனால் இந்த பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்தே போயிடலாம். ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டுட்டோம், எல்லாருமே பூரி சாப்பிட்டோம். ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரு அப்பம் சாப்பிட்டாரு. இங்கே என்ன ஒரு விஷயம்னா எல்லா இடத்துலையுமே சாப்பாடு நல்லா இருக்குது. அப்பம் அருமையாக இருந்தது அப்படின்னு. இப்போ வந்து காந்தலூர் வியூ பாயிண்ட் போகிறோம். வியூ பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து எங்கேங்கிறது அங்கே போய் தான் டிசைட் பண்ண போகிறோம். ஓகே, போகலாம். ஏன் வந்து பைக்கில் போகும்போது வீடியோ எடுக்கலைன்னா, இது கேரளா. இங்கே வந்து கோப்ரோவில் அதாவது ஹெல்மெட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க தடை விதிச்சிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேட்கும்போது பரவாயில்ல ப்ரோ எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. பட் இங்கே ஊரில் இருக்கிற பொதுமக்கள் முதற்கொண்டு அவங்க வந்து வார்ன் பண்ணுறாங்க, அது நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த செய்கிறாங்க. ஸோ அதனால் நான் அந்த ஸ்பாட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். ஸோ கைஸ், கோப்ரோவில் வந்து வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறனால நான் என் கூட வந்த அண்ணங்கக்கிட்ட வந்து என் ஃபோனை கொடுத்து, ஆனால் வரும்போது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னென்ன ஃபன் பண்ணிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். இல்லை லைட்டாக மனசுக்குள்ள கூட வந்து தப்புன்னு யோசிக்க போய் பழகிட்டான். அதனால இதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியலன்னு நினைக்கிறேன். போகாது, நம்ம போகணும் ஒரு பின்னாடி. இருக்கிறதெல்லாம் சரிதான். அந்த மாதிரி என்னை பார்க்க சொன்னாங்க. நான் அங்கே பார்த்து ஒரு பிரேக்கை போட்டு ஏறி வேற வரணும் அந்த கருப்பத்தில். வெள்ளி எனக்கு இறங்குறது பிரச்சனையே இல்லை, இப்போ ஏறுறது தான் பிரச்சனை. எனக்கு பயமாக இருக்கு வண்டி ஓட்டுறது. ஏய், அங்கெல்லாம் வழி எடுத்துக்கிறேன். எனக்கு வலையா இருக்கு. எவ்வளோதான்? அது 60 ரூபா. மாட்டிக்கிட்டாரு. என்ன போகிறானா? இல்லை, போகிறான்றான்.
இதுலலாம் நான் வர முடியாது, என் வண்டிலாம் வராது. இது எதுக்கு ரிஸ்க் எடுத்து போகும்? கைஸ் மாட்டிக்கிட்டோம், எங்க போறதுன்னு தெரியல. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கந்தலூர் ரீச் ஆகி கந்தலூர்லேருந்து கந்தல் ஆயிட்டோம். நம்ம கூகுள் மேப்பில் கந்தலூர் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று காட்டிச்சு. சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் போக போக வந்து பாதை இந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லை பாதையெல்லாம் வீடியோ எடுத்துருக்கேன். கந்தலூர் வந்து கந்தல் ஆயிடும். வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். இதில் என்ன ஒன்றா, இதில் வந்து அந்த 4 வீல் ஜீப் மட்டும்தான் வர முடியும். நல்லா பைக் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க இருந்தால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இல்லை ஒரு அட்வென்ச்சர், ஒரு ஏடிவி பைக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக வந்துட்டு போகலாம். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லைங்க. ஒரு ப்ராப்பர் ஃபாரஸ்ட்டு. இவங்களாம் வந்து அண்ணனுங்களாம் இங்கே நின்றுட்டாங்க. சரி நம்ம மட்டுமாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கட்ஸை வர வச்சுட்டு அந்த சேத்துலலாம் வண்டியை இறக்கி ஒரு மாதிரி ஆஃப் ரோடெலாம் அப்படியே ஏஞ்சி நின்று ஓட்டி நானும் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டேன். இவங்களை எங்கே விட்டுட்டு போனனோ கொஞ்சம் தூரம் போன உடனே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஏதாவது இந்த சைட்லேருந்து ஏதாவது யானை இல்லை புலி ஏதாவது ஒடியந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாயிருச்சு. அதனால் இருந்தாலும் சரி ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு நானும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தேன். போக அந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்குங்க. அதனால் போன வழியிலே போன வேகத்திலே ரிட்டன் ஓடி வந்துட்டேன். சப்போஸ் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா செம்மையாக இருக்குது. இந்த ஆஃப் ரோடு லைக் பண்ணுறவங்க எல்லாமே இந்த இடத்துக்கு வரலாம். ஆனால் நீங்கள் வரும்போது அட்லீஸ்ட் பைக்கர்ஸாக வந்து உங்க கூட வந்து ஒரு 4-5 பேர் கூப்பிட்டு வாங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போங்க. தனியாக போனால் செம்ம பயமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு இடத்துல டேர்ன் பண்ணால் கூட அடுத்து அங்கே என்ன இருக்குமோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது. ஆனால் அந்த வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 1-2 ஃபோட்டோஸ் நான் பார்த்தேன். மேக்ஸிமம் இங்கே வந்து ஜீப்பில் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் பைக்கில் வந்து மாட்டிக்கிட்டோன்னு. பட் வந்த வரைக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. நல்லா சூப்பராக இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மரம் வெட்டுற சவுண்ட்லாம் கேட்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த மூலையிலேருந்து யானை ஏதாவது ஒன்று ஓடியாந்துருச்சுன்னா யார் காப்பாற்றுறது? வீட்டுக்கு ஒரே பிள்ளை வேறையா. அதனால் அப்படியே ரிட்டன் வந்தாச்சு. ஸோ அப்படியே வேறு எங்கேயாவது போய் பார்க்கலாம், இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிட்டன் கிளம்புறோம். ஸோ கேஸ் இங்கே வந்து இப்போது லோக்கல் ஆளுங்க 2 பேரை பார்த்தோம். அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் காட்டினாங்க. என்ன அப்படின்னா, இங்கே யானை நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சாங்க. இந்த இடத்துல பாருங்கள், நான் காட்டுறேன். யானையோட கொம்பு வந்து அந்த மண் அப்படி குத்தி எடுக்கும் இல்லைங்களா, அது வந்து அப்படியே இங்கே பதிஞ்சிருக்கு. அதை காமிச்சாரு. நான் காட்டுறாருங்க. பார்த்தீங்களா, இது வந்து யானையோட கொம்பு பதிஞ்சிருக்குங்க. பாருங்க என்ன வெறித்தனம் காமிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே அங்கெல்லாம் வந்து இதெல்லாம் யானையோட வேலை தானே. நல்ல வேலை போயிட்டு பாதியிலே ரிட்டன் வந்தேன். ஏன்னா சொல்ல முடியாதுங்க, நம்ம டைம் நல்லா இருந்துச்சுன்னா எதுவும் இருக்காது. பட்டு எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா இந்த மாதிரி இடத்துல. அதனால் நல்ல வேலை வந்துட்டேன். இங்கே தான் நாங்கள் வண்டியெலாம் நிறுத்தியிருக்கோம். கரெக்டாக அந்த இடத்துல யானை வந்து சம்பவம் செஞ்சுட்டு போயிருக்கு. சரி ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த லோக்கல் ஆளுங்க சொன்னா இல்லைங்களா, அவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு கீழே வேணா சும்மா வாங்க அப்படியே காட்டில் வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே உள்ளே போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வெஜிடேஷன், உருளைக்கிழங்கு எல்லாம் அறுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம ஆளுங்க நம்மளை பார்த்து குலைக்கிறாங்க. கட்டி போட்டிருக்கனால பிரச்சனை இல்லை. இதுவே பாருங்களேன் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. இந்த பாருங்கள் அந்த பாதை வந்து அப்படியே போகுது. அங்கே போயிட்டு அந்த கார்னரில் பாருங்களேன் ஒரு சின்ன மேடு மாதிரி தெரியுது இல்லைங்களா, அந்த இடம் வரைக்கும் அந்த பாதை போகுதான். செமையாக இருக்குல்ல. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடே இல்லை. வருமா மட்டும் கை வலிக்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. போகலாமா வேணாமா யோசிக்கிறான். ஸோ கைஸ் சம்பவம் என் 2 இன்னைக்கு. ஃபஸ்ட்டு சம்பவம் வந்து வியூ பாயிண்ட் தேடி போய் மாட்டிக்கிட்டோம் ஒரு இடத்துல. 2வது சம்பவம் சரி ரிட்டன் ரூமுக்கு போகிறதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு வழி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
வேறு ஒரு வழியில் வந்தோம். கடைசியில் பார்த்தா அந்த பாதிக்கு நடுவுலே வீடு கட்டிட்டு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, அப்படியே ரிட்டன் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டுக்கு ரிட்டன் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் மீட் பண்ணோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வச்சுருக்காங்க, ப்ளஸ் அவங்க வந்து ஓனாக ட்ரீ ஹவுஸ் வச்சுருக்காங்க. அந்த ட்ரீ ஹவுஸில் தான் இப்போ நிற்கிறோம். பிளேஸ் வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள் அப்படியே வியூ. ட்ரீ ஹவுஸ் வியூ செம்மையாக இருக்குல்ல. அப்போ இங்கே வந்து 2000 சொன்னாங்க பெர் ஹெட்டுக்கு. இங்கே ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா ஃபுட்டு வந்து இங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்களாம். ஆனால் அதுக்கு தனியாக பே பண்ணோம். வேறு அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராபெரி ஃபெஸ்ட் நடத்துவாங்களாம். தமிழ்நாடு சைட்லேருந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அது எப்போது நடத்துகிறோமோ நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டேன். உங்களுக்கு எந்த கான்டாக்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை எஃபிலையோ கேளுங்க, நான் தரேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர். இது வந்து இப்போ எரிஞ்சு கிடக்கிறது கேம்ப் ஃபயர் இல்லை. கேம்ப் ஃபயர் போடுவாங்க. சுற்றி பாருங்கள், சின்னதாக ஸ்டூல் அடிக்கிற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஆக்சுவலாக மெயின்டெனன்ஸ் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரீ ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்களா மறுபடியும். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்களாம் நடந்து தான் வந்தாங்க, ஆனால் நான் மட்டும் இதில் வண்டியை ஓட்டிகிட்டு வந்துட்டேன். பாருங்க, திரும்பி எப்படி போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே ஓகே. ஸோ கைஸ், காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2-3 இடம் போனோம். பட்டு அந்த 2 இடத்துலையுமே வந்து கரெக்டாக எந்த ஒரு லொக்கேஷனுக்குமே போக முடியல. ஏன்னா வந்து ரூட்லாம் ஒரு மாதிரி மாறி மாறி போயிட்டுருக்கு. ஒரு இடத்துல ரோடு பிளாக்கு, இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹாண்டட் பிளேஸ் மாதிரி பயமாகிடுச்சு. அதனால் ரிட்டன் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரச்சல்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். போகிற வழியில் ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குமா, ஸோ அதை தாண்டி போகணும். ஸோ அப்படியே போயிட்டு அந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, சரிங்களா, ரோட்டை ஒட்டின மாதிரியே. அது ஃபோட்டோலாம் பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம நேரில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கோ. எரச்சல்பாரா வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். கோயில் கடவு அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து லெஃப்ட் எடுத்தால் போதும். இப்போ நீங்கள் மறையூர்லேருந்து வரீங்கன்னா கோயில் கடவு அப்படிங்கிற ஊர்லேருந்து லெஃப்ட் எடுத்தால் போதும். ஸ்ட்ரைட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான். ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸுங்க, செமையாக இருக்குது. தண்ணி அப்படியே கொட்டுறதுலாம் இல்லை, வெறும் சாரல் தான். மேலேருந்து வரும்போதே கீழே வரதுக்குள்ளே சாரல் ஆகிடுது ஃபுல்லாகவே. அப்படியே ட்ராப்பாக தான் வருது. வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம உள்ளே நடந்து போகலாம், ஆனால் ஃபுல்லாக நனைஞ்சிருவோம், இருந்தாலும் போகும். இப்போ வந்து ஃபால்ஸுக்கு உள்ளார போக போகிறோம். போகலாம். நம்மளுக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸில் இருக்க பாறைக்கும் ஆகவே ஆகாது, வழிக்கு ஓடி விழுவோம். அதுனா அந்த கிளியூர் ஃபால்ஸில் தான் வந்து லாஸ்ட்டாக ஏற்காடு கிளியூர் ஃபால்ஸில் வந்து ஃபால்ஸ் கிட்ட போனோம். ஆனால் அங்கே மேலே ஏறணும், இங்கே மேலெலாம் ஏற முடியாது. நம்ம அப்படியே ஃபால்ஸுக்கு பின்னாடி போய் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த சாரில் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பாருங்க, சுத்தமாக தண்ணி கொட்டுற மாதிரியே இல்லைங்க, வெறும் சாரல் மட்டும் தான் அப்படியே கொட்டுற மாதிரி இருக்குது. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. கைஸ் ஆக்சுவலாக ரொம்ப குட்டியோண்டு போக, இங்கே பாருங்கள், இவ்வளோ தான். இதில் வந்து அப்படியே பூந்து தான் போகணும் அந்த இடத்துக்கிட்ட.
அண்ணனை பாருங்க, அவர் என்னோட கொஞ்சம் ஹைட்டு. ஓகே, இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்களா? ஃபால்ஸுக்குள்ளார நின்றுட்டு இருக்கோங்க. வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நனைஞ்சிட்டேங்க. கேப் போட்டிருந்தனால தலை மட்டும் நனையலை, மற்றபடி உடம்புலாம் ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு. ஸோ கைஸ், ஆஃப்டர்நூன் வந்து அந்த இரச்சல்பாரா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு ரிட்டன் ரூமுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ரோடு தான், ஒன்றும் அங்கே பெருசாக இருக்க போகிறது கிடையாது. பட் அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வியூஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியில், அதாவது என்ன சொல்கிறது, இந்த ரிசார்ட்டில் இருந்தவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த ரோட்டில் சும்மா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தானே அது, அதில் போகிறோம். போயிட்டு அங்கே என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. சிறப்பான தரமான சம்பவம்.